தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். திருத்தணி முருகன் கோயிலில் வழிபாடு மேற்கொண்ட பின் தேர்தல் பரப்புரை பயணத்தை தொடங்கியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தமிழன். தமிழன், வணக்கம். சட்டமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் பரப்புரை பயணத்தை தொடங்கியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். இந்த தேர்தல் பயணத்தில் அவர் எந்தெந்த இடங்களுக்கு பயணிக்கவிருக்கிறார், குறிப்பாக எந்தெந்த முக்கிய சட்டமன்ற தொகுதிகளில் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ளவிருக்கிறார் இன்றைய தினத்தில்? கனகதாரா, தற்போது பார்க்கலாம். இப்ப தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று குறிப்பாக பார்க்கலாம், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாலை 4:30 மணி அளவில் திருத்தணி கமலா திரையரங்கம் பகுதியில் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை துவங்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து பார்க்கலாம் கனகதாரா, இதனையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக சீமான் கையில் வேல் ஏந்தி 365 படிகளை தற்போது ஏறி சாமி தரிசனம் செய்து இன்று மாலையானது அவருடைய வாக்கு சேகரிப்பு பகுதியில் அந்த பகுதியில் ஈடுபட உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பார்க்கலாம், அனைத்து கட்சிகளும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலாக தற்போது சீமான் அவர்கள் முதல் வேட்பாளரும் அவர்தான் முதலாக முதல் முறையாக அவர்தான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கப்பட்டுள்ளது. இதனால அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதியில் கட்சி நிர்வாகிகள் அநேகர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழன்.